மனிதர்களால் உருவாக்கப்பட்ட 7 உலக அதிசயங்கள் பற்றி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மனிதனை காட்டிலும் இயற்கையே ஆச்சரியமானது. பல லட்சக்கணக்கான அதிசயங்களை இந்த உலகத்தில் நிகழ்த்தியிருக்கு. அதில் மனிதன் தேர்ந்தெடுத்த 7 உலக அதிசயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் அன்சைன்ட் 7 இயற்கை அதிசயங்கள். மவுண்ட் எவரெஸ்ட் ஹிமாலயன் மலைத்தொடர்களில் மிக உயரமான புள்ளியா மவுண்ட் எவரெஸ்ட் தான் இப்போதைக்கு இருக்கு. இந்த உலகத்தோட உயரமான புள்ளியே மவுண்ட் எவரெஸ்ட் தான். 8.8 கிலோமீட்டர் உயரம், அதாவது கிட்டத்தட்ட 29,000 அடி உயரம். அந்த மலைத்தொடர்களில் பல பெரிய மலைகள் இருந்தாலும் கடல் மட்டத்திலிருந்து மிக உயரமான புள்ளி, மிக ஹையஸ்ட் பாயிண்ட் மவுண்ட் எவரெஸ்ட் தாங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்காக மவுண்ட் எவரெஸ்ட் தான் உயரமான மலையை நீங்க நினைக்க கூடாது. இந்த உலகத்தோட மிக உயரமான மலை மௌனா கியா ஹவாயில இருக்கு. ஆனா அதுல பாதி மலைக்கு கீழே தண்ணி கடியில தான் இருக்கு. நம்ம சீ லெவலில் தான் கணக்கிட்டு இருந்த காரணத்தினால சீ லெவலுக்கு மேல உயரமான மலையா மவுண்ட் எவரெஸ்ட் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 20 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியன் பிளேட், அதாவது இந்தியா மிகப்பெரிய கிரேட் கான்டினென்ட்ல இருந்து பிரிஞ்சு அப்படியே யூரேஷியன் பிளேட்டோட மோத அந்த இடத்துல தான் இந்த மவுண்டன் ரேஞ்ச் உருவான மாதிரி சொல்றாங்க. பலாயிரக்கணக்கான எரிமலைகளும் மிக பிரம்மாண்டமான இமயமலைகளும் இருக்கு. அண்ட் ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன். ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 10,000க்கும் அதிகமான பேர் இந்த மலையை ஏறி தொட்டு பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே வராங்களாம். அதுல 20லேருந்து 30 பேர் இறந்து போறாங்களாம். அதிக அளவு உயிர் பலியுமே இந்த இமயமலை தான் கேட்டிருக்குன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்தோட மிக உயரமான புள்ளி மவுண்ட் எவரெஸ்ட். அதுக்கு 7 அதிசயங்கள்ல இடம் இல்லைன்னா எப்படிங்க? குவானாபாரா பே, பிரேசில் நாட்டு ரியோ டி ஜெனீரோவில் இருக்க ஒரு மிக முக்கியமான அட்ராக்ஷன் குவானாபாரா பே. குவானாபாரானா அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் சிமிலர் டு சி, அதாவது கடல் போன்ற மிகப்பெரிய ஒரு விரிகுடா. இது பார்க்க கடல் போல தான் இருக்கும், ஆனால் கடல் கிடையாது. இட்ஸ் அ பே. இந்த உலகத்திலேயே அதிக அளவு தண்ணீர் மட்டும் இல்லாமல் அதிக ஆழமான மிக பிரம்மாண்டமான ஒரு பே இதுதான். இந்த பேவை சுற்றி அழகான சின்ன சின்ன மலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள பெரிய அலைகள் ஏற்படாதவாறு பாதுகாத்து இந்த உலகத்தோட பெரிய ஹார்பராகவும் இதுதான் இப்போதைக்கு இருக்கு. ஜீசஸ் ஆஃப் ரியோ அந்த சிலையுமே இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ மனிதன் உருவாக்கிய ஒரு அதிசயமும் இயற்கையாகவே உருவான ஒரு அதிசயம் சொல்லி ரெண்டுமே ஒருங்கிணைந்த ஒரு இடமாகவும் இது கன்சிடர் பண்ணப்படுது. சார்ல்ஸ் டார்வின் இந்த இடத்துக்கு ரிசர்ச்சுக்காக வந்து இந்த அழகுல பார்த்து மயங்கி போயிட்டாராங்க. அவர் தொடர்ந்து இந்த பேல பல ரிசர்ச்சஸ் நடத்தின மாதிரி சொல்லப்படுது. இந்த பேக்குள்ள மட்டுமே 130 வித்தியாசமான குட்டி குட்டி தீவுகள் இருக்கா. அண்ட் கிட்டத்தட்ட 412 சதுர கிலோமீட்டர் மிகப்பெரிய ஒரு பரப்பளவை இந்த ஒரு பே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஹோல்ட் பண்ணியிருக்கு. ரொம்ப அழகான மிக பிரம்மாண்டமான ஒரு இடம். நிறைய வெரைட்டி ஆஃப் எக்கோ சிஸ்டமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பே அடித்தளம் போட்டு கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. இந்த பேவை யாருமே அசுத்தப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கண்டிஷனாகவே அந்த நாட்டு மக்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்சளவுக்கு அவங்களும் இந்த பேவை பாதுகாக்க ட்ரை பண்ணுறாங்க. ரொம்பவே அழகான ஒரு இடம். கண்டிப்பாக ஒரு தடவை போய் பார்க்கணும்னு தோணுதில்ல. பாராக்யூட்டின் எரிமலை மெக்சிகோவில் இருக்குது. இந்த எரிமலையோட உயரம் பார்த்தீங்கன்னா வெறும் 3 கிலோமீட்டர் தான். மிகப்பெரிய எரிமலை, இந்த உலகத்திலே பெருசு அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படி இருந்தும் இயற்கையோட அதிசயங்களை இதை சேர்த்ததுக்கான காரணம் மனிதன் கண் முன்னே இந்த எரிமலை தோண்டியிருக்கு. 1943 டைசினியோ பொலிடோ அப்படின்னு சொல்ல போற ஒரு சாதாரண விவசாயியோட சோள தோட்டத்தில் திடீர்னு நிலத்துக்கடியில் வந்து பார்த்தீங்கன்னா லாவா வெளில வர ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு ராத்திரி முடிஞ்சு அடுத்த நாளுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 100-150 அடி வளர்ந்து அதை தொடர்ந்து 1000 அடியை 2 நாளில் ரீச் பண்ணிச்சான். அதிக அளவு எரிமலை குழம்புகளையும் அதிக அளவு புகையுமே இது வெளிப்பட சுற்றி இருக்க அந்த 2-3 டவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளியர் பண்ணி இந்த எரிமலை வளர்றதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. உடனே இந்த ஜியாலஜி சம்மந்தப்பட்ட ரிசர்ச் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த எரிமலையை பார்த்து படிக்க ஆரம்பிச்சாங்க. 1943 1952 கிட்டத்தட்ட 9 வருஷங்கள் தொடர்ந்து இந்த எரிமலை ஆக்டிவா இருந்து அதிக அளவு எரிமலை குழம்புகளை வெளியில கக்கி கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் உயரத்துக்கு வளர்ந்து நின்றுருக்கு. 9 வருஷங்கள் ஆக்டிவா இருந்த எரிமலை 1952 அப்புறம் டார்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அது வெடிச்ச மாதிரியே தெரியல. அதோடைய வாயில் மட்டுமே கிட்டத்தட்ட 1200 அடினா அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இந்த எரிமலை வளர்ந்துருக்குன்னு. பாவம் அந்த விவசாயி நிலவில இருந்து யோசிச்சு பாருங்களேன். கனவா கண்டாரு அந்த மாதிரி சோள விதையை போட்ட எரிமலை முளைக்கும்னு. மனிதனோட கண் முன்னே வளர்ந்து ஒரு எரிமலையா இருக்க அந்த காரணத்தினால மட்டுமே இதை இயற்கை அதிசயங்களை பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்துருக்கான். இது மிக பிரம்மாண்டமான எரிமலையெல்லாம் கிடையாது. பட் மனிதனோட கண் முன்னே பார்த்து மனிதனால் டாக்குமெண்ட் பண்ணப்பட்டு வளர்ந்த ஒரு மிக பிரம்மாண்டமான எரிமலையாக இருக்க அந்த காரணத்தினால இது நேச்சுரல் ஒண்டர்ஸுக்குள்ள வருது. கேட்க ஆச்சரியமா இருக்கல. இதெல்லாம் யோசிக்கும் போது தான் ஒரு விஷயம் புரியுது. இந்த நிலை எனக்கு சொந்தம், இந்த வரப்பு எனக்கு சொந்தம் சொல்லி பல பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இயற்கை அசால்ட்டா டேய் என் இடத்துல தானே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு பூகம்பத்தையோ ஒரு எரிமலையோ எழுப்பு விட்டுச்சுன்னா அவங்க அதுக்கப்புறம் சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்போவுமே இயற்கை அல்டிமேட்டுங்க. தி கிரேட் பேரியர் ரீஃப் ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு மிகப்பெரிய கோரல் ரீஃப் சிஸ்டம். இந்த உலகத்தில் நிறைய கோரல் ரீஃப்ஸ் இருக்கு. பட் இந்த கிரேட் பேரியர் ரீஃப்ல மட்டுமே கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான கோரல் ரீஃப் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு. 2300 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய கோரல் ரீஃப் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கான். அதாவது இந்த ஏரியா கிட்டத்தட்ட 3,50,000 சதுர அடியாக கவர் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. வெறும் 200 அடி ஆழத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோரல் ரீஃப் இந்த உலகத்திலே எங்கேயுமே கிடையாது. ஆக்சுவலாக இந்த கோரல் ரீஃபை நீங்கள் ஸ்பேஸ்ல இருந்தே பார்க்கலாமாங்க. ஆஸ்திரேலியா குயின்ஸ்லாண்ட் பக்கம் ஒதுங்கியிருக்கேன். இந்த கோரல் ரீஃப்
தனித்தில்ல, இந்த இடத்துல மட்டுமே 10,000க்கும் அதிகமான ஸ்பீஷிஸ் வாழ்ந்துட்டு இருக்கு. மீன் இனங்கள்னு எடுத்து பார்க்கும்போது இந்த உலகத்தோட 20% மீன் இனங்கள், மீன் வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கான். இன்னும் இதுல இருந்து கண்டுபிடிக்கப்படாத நிறைய வெரைட்டி ஸ்பீஷிஸ்லாம் இருக்க தான் செய்யுது. பல லட்சம் அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் உயிர்களுக்கு அடைக்கலமாக இந்த இடம் இருக்குன்னு சொல்றாங்க. 1981 வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டாக இதை வந்து அனௌன்ஸ் பண்ணி 1997 உலகத்தோட 7 இயற்கை அதிசயங்களை இதை சேர்க்குறாங்க. இந்த இடத்துல யாருமே எந்த ஒரு மாசுபாடும் பண்ணவே கூடாது. இட்ஸ் இல்லீகலாங்க. இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோரல் ரீஃபில் லட்சக்கணக்கான உயிர்கள் வாழ்ந்து அந்த மொத்த இடத்தையுமே செழிப்பாக வச்சுருக்கான். ஐ மீன் டெக்னிக்கலாக உயிர்களாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு இயற்கை அதிசயம் இதுதான். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இங்கெல்லாம் மீன் பிடிக்க போயிடாதீங்க, வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. ஜாம்பியா, ஜிம்பாப்வேல இருக்க விக்டோரியா ஃபால்ஸ். டேவிட் லிவிங்ஸ்டோன் அப்படிங்கிற ஒருத்தரால் 1855 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விக்டோரியா ஃபால்ஸுக்கு அப்போதைக்கு இந்த இங்கிலாண்டோட குவீனாக இருந்த குவீன் விக்டோரியாவோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால தான் விக்டோரியா ஃபால்ஸுங்கிற பேருமே வந்திருக்கு. பட் அந்த ஒரு லோக்கல் மக்கள் இதுக்கு ஒரு பேர் கொடுத்துருப்பாங்களே, முசியோட்டோனியா, இடிகளை எழுப்பக்கூடிய புகைமூட்டம் அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா இந்த அளவுக்கு அதிகமான தண்ணீர் வந்து விழும்போது அந்த தண்ணீர் மேலே சிதறி ஒரு ஸ்மோக் மாதிரி, ஃபாக் மாதிரி ஒரு விஷயத்தை பற்றின உருவாக்கும். அண்ட் இந்த விக்டோரியா ஃபால்ஸ் எழுப்பக்கூடிய அந்த சத்தம் இங்கேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் உங்களுக்கு கேட்குமா. அந்த அளவுக்கு அதிக அளவு தண்ணீர் வந்து விழக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஃபாலாக இருக்கு. இதோட உயரம் 150 to 200 அடி தான் இருக்கும். மிக உயரமான நீர்வீழ்ச்சி கிடையாது, பட் அதிக அளவு தண்ணீர் வந்து விழக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சியாக தான் கன்சிடர் பண்ணப்படுது. 2700 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு மிகப்பெரிய ஜாம்பசி ரிவர் முடிகிற ஒரு இடமா இதாங்க இருக்கு. இதுக்கப்புறம் இந்த தண்ணீர் இந்தியன் ஓஷன்ல தான் கலக்குமா. ஜாம்பியா, அங்கோலா, நம்பிபியா அண்ட் ஜிம்பாப்வேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 6 நாடுகளை கடந்து இந்த தண்ணீர் ஓடி வந்து இங்கே விழுது. முக்கியமாக ஜிம்பாப்வே அண்ட் ஜாம்பியாவுக்கு இடைப்பட்டு இந்த விக்டோரியா ஃபால் இருக்க அந்த சமயத்தில் 2 இடத்தையுமே பிரிக்கக்கூடிய ஒரு அருவியாகவும் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இது உலக அதிசயங்களில் சேர்க்கப்பட்டதுக்கான முக்கியமான காரணம் இதோடைய அந்த விட்டம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 5600 அடி. இவ்வளோ வைடாக, இவ்வளோ அகலமான ஒரு நீர்வீழ்ச்சி இந்த உலகத்திலே கிடையாது. அதனாலேயே இதை வந்து பார்த்தீங்கன்னா உலக அதிசயங்களை சேர்த்துருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான நயகரா ஃபால்ஸை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நயகரா ஃபால்ஸை விட இது 2 மடங்கு பெருசு. நம்ம ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஒரு கரண்ட் சிஸ்டம் பற்றி நீங்கள் இருக்கேன். அதாவது அங்கே ஓட்டுற தண்ணியில் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை அது இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த இடத்துலையுமே முக்கியமாக டெபிள்ஸ் பூல்னு சொல்ல போகிற ஒரு இடத்துல அந்த ஃபோர்ஸ் ஆஃப் கரண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஆக்சுவலாக டூரிஸ்ட் போய் ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணலாமாங்க. ஆனால் மாட்டிக்கிட்டீங்க, அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. பல நூற்றுக்கணக்கான அழியும் தருவாயில் மாட்டியிருக்கக்கூடிய பறவை இனங்களுக்கு இந்த விக்டோரியா ஃபால்ஸ் ஒரு சரணாலயமாக இருக்கான். பல அழியும் தருவாயில் மாட்டியிருக்க அந்த பேர்ட் ஸ்பீஷீஸை பார்த்தீங்கன்னா இந்த விக்டோரியா ஃபால்ஸ் தான் காப்பாற்றிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. வீடியோவில் பார்க்கும்போது இவ்வளோ பயங்கரமாக இருக்கே, நேரில் பார்த்தா எப்படி இருக்கும். கிராண்ட் கேன்யான் மாபெரும் பள்ளத்தாக்கு. USA அரிசோனாவில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கு ஒரு சின்ன ஆறு மூலியமாக உருவாச்சுன்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? கொலராடோ ரிவர்னு சொல்லி ஒரு ஆறுலேருந்து 10 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஊற்றா ஆரம்பிச்சு சுற்றி இருக்கக்கூடிய மணல் துகள்களை அரிச்சு இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கி உருவாக்கியிருக்கான். 440 கிலோமீட்டர் அளவு நீளமும் 30 கிலோமீட்டர் அகலமும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் ஆழமும் கொண்டிருக்கேன். இந்த பிரம்மாண்டமான கேன்யான் ஒரு சின்ன ஆற்றாலேயே உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் நம்ப முடியாம தாங்க இருக்கேன். ஆறு மட்டும் இதுக்கு காரணம்னு சொல்ல முடியாது. நம்ம பூமியில் டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்டுங்கிறது இருக்கு. ஸோ சில லிஃப்ட்டுமே இதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கலாம். அண்ட் ஆப்வியஸாக இயற்கை பேரழிவுகளில் இந்த பக்கம் நிலநடுக்கங்களும் மண் சரிவுகளுமே இந்த மிகப்பெரிய கேன்யான் உருவாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கணும். பட் இது எல்லாத்துக்குமே விதை போட்டது ஆப்வியஸாக அந்த கொலராடோ ரிவர் தான். இப்போ வரைக்குமே அந்த ஆறு ஆக்சுவலாக அந்த கிராண்ட் கேன்யானில் ஓடி தாங்க இருக்கு. என்ன கல்லும் மண்ணால் உருவாக்கப்பட்டிருக்கு நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலாக அந்த கல்லும் மண்ணும் தான் நம்ம உலகத்தோட வரலாற்றை சொல்லக்கூடியது. இந்த கலராக பேண்ட்ஸ் போல இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு செடிமெண்ட்டும் ஆக்சுவலாக நம்ம உலகத்தோட வரலாறு, இந்த உலகம் இப்படி உருவானது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நம்ம கண் முன்னாடி படம் போட்டு காட்டுது. ஒவ்வொரு செடிமெண்ட்டும் ஒவ்வொரு காலகட்டத்தில் உருவானதுன்னு சொல்கிறாங்க. இதனால் நம்ம பல கோடி வருஷங்கள் பின்னோக்கி இந்த பூமி என்ன மாதிரி இருந்துச்சுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதுலேயுமே முக்கியமாக சில இடங்களுக்கு நடுவில் அந்த செடிமெண்ட் கேப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. இந்த செடிமெண்ட் கேப் கிட்டத்தட்ட 10 to 20 கோடி வருஷங்களை மறைச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் ஐஸ் ஏஜ் நடந்திருக்கலாம், இல்லை இந்த இடத்துல செடிமெண்ட் உருவாகாமல் போகிறதுக்கு வேற பல காரணங்களும் இருந்திருக்கலாம். பட் டெக்னிக்கலாக இந்த இடத்துல அந்த செடிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி வருஷங்களா மறைச்சிருக்குன்னு சொல்லி அது ஒரு தனி ரிசர்ச்சாக நடந்துட்டு இருக்கு. அண்ட் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த கிராண்ட் கேன்யானில் விஷ்ணு டெம்பிள், சிவா டெம்பிள்லாம் இருக்குங்க. ஐ மீன் இந்த ரிசர்ச் பண்ணவங்க நிறைய பேர் சில மலை முகடுகளுக்கு விஷ்ணு டெம்பிள், சிவா டெம்பிள்ங்கிற பேர்லாம் கொடுத்துருக்காங்க. பல நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேமல் சரணாலயம் அது இருக்கான். அண்ட் இந்த உலகத்தோட பல உண்மைகளையுமே இது மறைச்சு வச்சிருக்குன்னு சொல்லி தொடர்ந்து இதை பற்றின ரிசர்ச் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஒரு பிரமிப்பாக இருக்குங்க பார்க்கவே. அரோரா போரியாலிஸ். வடதுருவம் தென்துருவம் பக்கம் நீங்கள் போனீங்கன்னா அதிக அளவு இந்த வானத்தில் நடனமாடக்கூடிய இந்த அழகிய வெளிச்சத்தை உங்களால் பார்க்க முடியும். இதை அரோராஸ்ன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த அரோராஸ் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம சூரியன் தான். சூரியன் அனுப்பக்கூடிய அந்த சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் நம்ம பூமியோட இந்த மேக்னெட்டோஸ்பியர் கூட மோதி நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய இந்த நைட்ரஜன், ஆக்சிஜன் அயான்ஸ் கூட ரியாக்ட் ஆகி இந்த அழகான வெளிச்சத்தை வெளிப்படுத்துது.
ஆக்சிஜன் வந்து பச்சை கலரையும், நைட்ரஜன் ஆக்சுவலாக இந்த நீலம் கலர்ந்த ஒரு பர்பிள் கலரையுமே வெளிப்படுத்துமா. இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் வானத்தில் அழகான இந்த அரோரா போரியாலிஸ்ன்னு சொல்லப்படுற அந்த வெளிச்சத்தை உருவாக்கி காமிக்குது. ஸோ ஒரு பக்கம் சூரியனும் இன்னொரு பக்கம் நம்ம பூமியோட வளிமண்டலமும் ஒன்றா சேர்ந்து இந்த மிக அழகான அதிசயத்தை உருவாக்குது. ஆனால் ஒரு வருத்தம், நம்ம இந்தியாவிலேருந்து இதை பார்க்கவே முடியாது. ஈக்குவேட்டர் ரீஜனில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிஸ்பியர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். வீக்காக இருக்கக்கூடிய இந்த துருவ பகுதிகளில் தான் அதிகமான ரேடியேஷனும் அதிக அளவு சோலார் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை ரீச் ஆகும். ஸோ நீங்கள் துருவ பகுதிகளில் வசிக்கிறவராக இருந்தீங்கன்னா, முக்கியமாக ரஷ்யா, சைபீரியா, ஆர்டிக், அண்டார்டிக்கில் இருக்கவராக இருந்தீங்கன்னா டெய்லியுமே இந்த மாதிரி ஒரு அழகான அதிசயத்தை பார்த்து ரசிக்கலாம். அந்த சமயத்தில் இங்கே வாழ்ந்துட்டு இருந்த பழங்குடியினர்கள் இந்த வெளிச்சத்தை பார்க்கும் போதெல்லாம் கடவுள்கள் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிப்பாங்களாங்க. கடவுள்கள் சந்தோஷமாக இருக்காங்களோ இல்லையோ, கண்டிப்பாக இதை பார்க்கும்போது உங்கள் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், இன்னும் புரியாத சந்தோஷம் உருவாக செய்யும். இது மட்டும் இல்லை, இந்த இடத்துல நான் சொல்லியிருக்க 7 உலக அதிசயங்களுமே இயற்கை உண்டாக்குனது தான். இயற்கை இந்த 7 மட்டும் இல்லை, 7000 உலக அதிசயங்கள் நமக்கு புரியாத பல அதிசயங்களை நிகழ்த்திட்டு தான் இருக்கு. பட் மனிதர்களுக்கு இந்த 7 தான் பிடிச்சிருக்கு போல. அதனால இதை வந்து 7 இயற்கை பேரதிசயங்கள் சொல்லி பார்த்தோன்னா கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு பெரிய ஆசைலாம் இல்லை, வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் இது எல்லாத்தையுமே போய் பார்த்துணுங்க. திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.